புகைவண்டி. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் புல்லட் ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்று அதிநவீன ரயில்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மேலும் இன்று நாம் ரயில்வே தொழில்நுட்பத்தின் உச்சத்தை அடைந்திருக்கிறோம். ஆனாலும் எனது பிள்ளை பருவத்தில், ஏன் இன்றும் கூட, நான் என் இதயத்தில் கூதுகோலத்துடனும் கண்ணில் ஆச்சரியத்துடனும் பார்த்து ரசித்து பயணிக்க விரும்பும் ஒரே ரயில் அற்புதமான ஸ்டீம் இன்ஜின் என்று அழைக்கப்படும் புகைவண்டி மட்டும்தான். நான் எங்கள் ஊர் சிங்காராவிலிருந்து புலம்பெயர்ந்து எனது பெரியப்பா வீட்டில் பெரியநாயக்கன்பாளையத்தில் வாழ்ந்து வந்த அந்த காலத்தில்தான் ஸ்டீம் இன்ஜினை நேரில் கண்டு அனுபவிக்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன. பெரியப்பா வீட்டிற்கு சற்று தூரத்தில் மேடான பகுதியில் ரயில்வே ட்ராக் அமைந்திருந்தது. வீட்டின் திண்ணையிலிருந்து பார்த்தால் புகையை கக்கிக் கொண்டு ரயில்கள் செல்வதை தெளிவாக பார்க்க இயலும். பெரியநாயக்கன்பாளையம் என்பது கோயம்புத்தூர் மற்றும் மேட்டுப்பாளையம் 2 நகர்களின் மையப்பகுதியில் இருக்கிறது. பள்ளி நேரம் போக வீட்டில் இருக்கும் மற்ற நேரங்களில் ரயில் இன்ஜினின் சுக் சுக் என்ற ஓசை, அது இன்னிசை கேட்டாலே ரயில் ட்ராக்கை நோக்கி ஓடுவேன். சுக் சுக் என்ற பெருத்த ஓசையுடன் புகைப்போக்கியில் கரும்புகையை கக்கிக்கொண்டு சில சமயம் கூ கூ என்று விசில் சத்தத்துடன் அந்த ராட்சச எந்திரம் இருப்பு பாதையில் ஓடும் அழகே அலாதியானது. இந்த இருப்பு பாதை வழியாக முக்கியமாக நீலகிரி எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பேசஞ்சர் மற்றும் உருளைக்கிழங்கு, வெங்காயம், காய்கறிகள் ஏற்றிச் செல்லும் சில கூட்ஸ் ரயில்கள் ஓடிக்கொண்டிருக்கும். பெரியப்பா வீட்டில் கழிப்பறை கிடையாது. அந்த காலத்தில் இது போன்ற கிராமங்களில் கழிப்பறைகள் கட்ட மாட்டார்கள். ஆதலால் காலை கடன்களை முடிக்க கிராம மக்கள் இருப்பு பாதையைத்தான் அணுகுவார்கள். இது போன்ற நேரங்களில் ரயில் வர நேரிட்டால் இரும்பு சக்கரங்களின் கம்பீரமான சுழற்சியும் அதன் ஆர்ப்பரிக்கும் பெருத்த ஓசையும் பயமுறுத்துவதாக இருந்தாலும் என் மனத்திற்கு அவை ஆனந்தமே அளிக்கும். நான் சிறு வயதில் உற்று கவனித்ததில் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜினுக்கும் பேசஞ்சர் ரயில் என்ஜினுக்கும் சிறிய வேறுபாட்டை கண்டேன். பேசஞ்சர் ரயில் என்ஜின் முன்புறம் வட்டமான தட்டையாகவும் முகப்பு விளக்கு மேற்புறமும் பொருத்தப்பட்டிருக்கும். அதே வேளையில் எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் முன்புறம் வட்டமான கூம்பு வடிவத்திலும் முகப்பு விளக்கு மையத்திலும் பொருத்தப்பட்டிருக்கும். இது சாதாரண என்ஜினை விட கூடுதல் சக்தியை பெற்றிருக்கும் என்பது எனது அனுமானம். இவை அனைத்திற்கும் மேலாக ரயில் என்ஜின் கடந்து சென்ற பின் வெகு தூரம் வரை பரவும் அந்த நிலக்கரி புகையின் சுகந்தம் என் நாசியில் படரும் பொழுது எனக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஆடி மாதம் அமாவாசை அன்று ரயில் வண்டியில் பயணிக்கும் ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. பக்கத்து வீட்டு குடும்பத்தாருடன் துடியலூர் சென்று அங்கிருந்து பொன்னூத்து என்கிற இடத்திற்கு ஆன்மீக பயணம். விடிய காலமே எழுந்து குளித்து தயாராகி பெரியநாயக்கன்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தோம். எங்கள் பேசஞ்சர் ட்ரெயின் மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு வீரபாண்டி வழியாக எங்கள் ஸ்டேஷனை 4:30 மணிக்கு வந்து அடைந்தது. ஆசையோடு, ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியோடு ரயில் ஏறி அமர்ந்து கொண்டோம். கூ கூ என்று கூவிக்கொண்டு சுக் சுக் என்ற பெருத்த இரைச்சலுடன் ரயில் கிளம்பிய போது என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. ஒரு 20-25 நிமிடங்களில் நாங்கள் இறங்க வேண்டிய துடியலூர் ஸ்டேஷன் வந்துவிட்டது. எங்களை இறக்கிவிட்டு கோயம்புத்தூர் நோக்கி செல்லும் ரயிலை பார்த்து மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. என் மகனுக்கும் சிறு வயதில் ரயிலில் பயணிப்பது என்பது ஒரு வேட்கை மிகுந்த ஆர்வமான செயலாக இருந்தது. ஒரு முறை என் மகனுக்கு 2 வயதாக இருந்தபொழுது நாங்கள் எங்கள் ஊர் உதய்பூரிலிருந்து சென்னை நோக்கி பயணம் செய்தோம். உதய்பூரிலிருந்து அகமதாபாத் வரை மீட்டர் கேஜ் ஸ்டீம் இன்ஜின் ரயிலில் பயணம். அகமதாபாத்திலிருந்து பிராட்கேஜ் டீசல் இன்ஜின் ரயிலில் விஜயவாடா வரை யாத்திரை. இறுதியில் விஜயவாடாவிலிருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினில் ரயிலில் சென்னை வந்தடைவோம். ஆரம்பத்தில் நாங்கள் இந்த வேறுபாட்டை கூர்ந்து கவனிக்கவில்லை. எங்கள் குழந்தை இதனை ஒரு பெரிய நிகழ்வாக கருதி எங்களுக்கு உணர்த்தியதால் நாங்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டோம். ரயில்வே துறையில் மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த 1980 வருட காலகட்டத்திலிருந்து இது ஒரு வித்தியாசமான நிகழ்வே ஆகும். நாங்கள் பயணம் செய்கிற பொழுது மேற்கூறிய இடங்களில் ரயில்கள் இன்ஜினை மாற்றி இணைக்கும் பொழுது அதன் அருகில் என் குழந்தையை அழைத்துச் சென்று அதன் செயல்முறையை காண்பிப்பேன். என்ஜின்களின் பெருத்த அலறலை கண்களில் மிரட்சியுடன் என்னை கட்டி அணைத்து கொண்டு ஆர்வத்துடன் பார்ப்பான். காரணம், அவனுக்கு சிறு வயதில் முதலே ரயில் என்றால் கொள்ளை பிரியும். 2-3 நாள் ரயில் பயணங்களில் அவன் உறங்குவது மிக குறைந்த நேரமே. எதிரே வரும் ரயில் பெட்டியின் நிறம், கடந்து செல்லும் ரயில்களின் வேகம்,
கூட்ஸ் ரயில்களின் நீளம், சில 2 என்ஜின் கூட்ஸ் ரயில் மற்றும் பெரிய நதிகளின் பாலத்தின் மேல் செல்லும் பொழுது ஏற்படும் கடகடவென்ற ஓசை என ஒவ்வொன்றையும் அணு அணுவாக ரசிப்பான். எங்கள் மகன் வளர்ந்து வாலிபனாகி குழந்தை குட்டிகள் என குடும்பஸ்தனும் ஆகிவிட்டான். ஆனாலும் ரயில்களின் மீதுள்ள ஆர்வம் இன்றும் எள்ளளவும் குறையவில்லை. ஏன், நான் கூட இன்று வயோதிகன் ஆகிவிட்டேன். ஆனால் சிறு வயதில் இருந்த ரயில் மோகம் என்னிடம் இருந்தும் சிறிதும் மாறவில்லை.